இன்னைக்கு வந்துட்டு நம்ம கதை கிடையாது, ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். விமர்சனம். நம்ம சேனல்ல எப்பயுமே ஒரு நல்ல படம் வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்கான விமர்சனம் இருக்கும். அந்த விதத்துல சமீபத்துல ரிலீஸ் ஆன நம்ம சசிகுமார் அண்ணன் நடிச்ச டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்க்கலாமே, எல்லாரும் விமர்சனம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு வந்துட்டு ஃபேமிலியா டூர் போக முடியாது, ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலியா ஒரு படம் பார்க்க போலான்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணோம். படம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, வர்த்தான ஒரு படம், அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட போயிட்டு ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை ட்ரை பண்ணுங்க. இந்த படத்தோட ஒன்லைனர்லாம் தேவை கிடையாது, ஏன்னா அது படம் பார்க்கும்போது நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. ஒன்லைனர் சொன்னாலே அது பாதி படம் பார்த்ததுக்கான அர்த்தம் தான். ஸோ இந்த படத்துல வந்துட்டு சசிகுமார் சார் நடிச்சிருக்காரு, MS பாஸ்கர், யோகி பாபு, நம்ம 90s கனவு கண்ணி சிம்ரன் நடிச்சிருக்காங்க, ரமேஷ் திலக் நடிச்சிருக்காரு, இப்படின்னு ஏகப்பட்ட ஒரு பட்டாளமே நடிச்சிருக்கு. இந்த படத்துல எல்லாரோட ஆக்டிங்கை விட இந்த படத்துல சசிகுமாருக்கு ஒரு 2 பசங்க இருப்பாங்க. அந்த 2 பசங்களை வந்துட்டு சின்ன பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் பண்ற அளப்பறல நம்ம குட்டி விஜய் சேதுபதி மாதிரி தான் அவனுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான நடிப்பு. தமிழ் சினிமால அவனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறது அவனோட நடிப்பு பார்த்தாலே தெரியுது. அவனை ஸ்கிரீன்ல பார்க்கும் போதே எல்லாருமே கை தட்டுற அளவுக்கு அவனோட நடிப்பு இருக்குன்னு பாத்துக்கங்களேன். அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காப்புல. சசிகுமார் சார் சொல்லக்கூடாது, கதைக்கு ஏத்ததுக்கு மாதிரி அழகா நடிச்சிருக்காரு. சிம்ரனா இருக்கட்டும், யோகி பாபோட காமெடி வழக்கம் போல எப்பயுமே பட்டையை கலப்பிடுச்சு. இந்த படத்துல நிறைய இடத்துல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த டைரக்டர் வந்துட்டு சமீபத்துல மேடையில வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணார் இல்லையா, அபிஷன் ஜீவிந்த், அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. அவரோட கிளைமேக்ஸ் சீனுமே ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. டைரக்டரால நடிக்க முடியுன்றது நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்புறம் நிறைய பேர் இப்ப வந்திருக்காங்க. சோ அந்த விதத்துல எல்லாரையும் பாராட்டணும். படத்துல நல்லா காமெடியா போயிட்டு இருக்கும், நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கும். ஆனா அதே இடத்துல திடீர்னு வந்துட்டு நம்ம ரமேஷ் திலக் வந்துட்டு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கெல்லாம் காமிச்சு கொடுக்கணும். அப்படி காமிச்சு கொடுத்துருவாரா இல்லையான்னு ஒரு படப்படப்பா இருக்கும் பாருங்க. வேற லெவல்ல சீன் இருக்கும். ஒரு மனுஷனா வாழணும், அதுவும் நல்லவனா வாழணும். பக்கத்துல இருக்கவங்க கூட எல்லாம் சிட்டி சைட்ல அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். எல்லாருமே ஒன்றிணைச்சு ஒரு நல்ல மனிதனா உருவாக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அது எல்லார் மேலேயும் வந்துடாது. ஒரு நல்ல மனுஷங்க கூட பழகும் போது மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சீன்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இந்த படத்துல வச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல படம். குடும்பத்தோட போயிட்டு சந்தோஷமா ஒரு படம் பார்க்கணும், படம் பார்த்து திருப்தி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தியேட்டருக்கு போங்க. மே சம்மர் லீவு, பசங்களை எங்க கூட்டு போகணும்னு தெரியலையா, கண்டிப்பா இந்த படத்துக்கு கூட்டு போங்க. சின்ன பசங்களை என்ஜாய் பண்ற அளவுக்கு இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம தியேட்டர்ல போயிட்டு கண்டிப்பா பாருங்க. நல்ல ஒரு படம்.